பல்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து எல்லோஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு காரணமே நம்ம தான். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து எந்த கவர்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. வந்து பிரேக் பேட் வந்து நம்ம எவ்வளோ மாற்றிருப்போம்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ 4 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வண்டி கண்டிஷன் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே உங்களுக்கு வந்து மோசமாக இருக்குன்ட்டு. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ 4 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வண்டி கண்டிஷன் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே உங்களுக்கு வந்து மோசமாக இருக்குன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் தான் இருக்குது. வண்டி பார்த்தாலே தெரியும் சீட்டு கவர்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, ஒட்டடையாக இருக்குது வண்டியே. ஸோ இருந்தாலும் சரி, நம்ம வந்து ரீசெண்டாக போட்டிருந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணுன்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெயிண்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும் கலர் வந்து ஒரு 20% வந்து ஃபேட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து கலர் ஃபேட் ஆகலன்னு சொல்ல மாட்டேன். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த கிளாஸினஸ் வந்து இனிமேல் தெரியுது. ஆனால் கேமராவில் எந்த அளவுக்கு வந்து அது கவர் ஆகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பற்றி பேசும்போது தான் அந்த இன்ஜின் கவரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு காரணமே நம்ம தான் சொல்லலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரைட் போயிட்டு வந்து டேரெக்டாக அப்படியே திருப்பி வாட்டர் வாஷ் விட்டோம். அதுமாதிரி விடாதீங்க, அது வந்து ரொம்பவே தப்பு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட்டில் இருக்கும். அப்போ டேரெக்டாக வாட்டர் படும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பெயிண்ட் வந்து உறிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ நம்ம அந்த தப்பு பண்ணோம். அதனால் நீங்கள் யாரும் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கும் அப்புறம் இந்த மாதிரி பெயிண்ட் வந்து உறிஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வண்டியோட சர்வீஸ்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சர்வீஸ் கிட்ட பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த 4 வருஷத்தில் 8-9 சர்வீஸ் கிட்ட பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சர்வீஸ் மட்டும் தான் ஷோரூம், மித்த எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட டயர்னு பார்த்திங்கன்னா பேக் டயர் சைடில் வந்து பட்டன்ஸ் இருக்கு, ஆனால் மேலே பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. இங்கே ஒரு 5% அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 25லாம் இருக்காது, ஒரு 5 to 10% தான் வந்து பேக் டயரோட கண்டிஷன் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் டயர் வந்து பார்ப்போம். ஃப்ரண்ட் டயர் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அதுவும் அதே மாதிரி தான், ஒரு 10 to 15% தான் வந்து ஃப்ரண்ட் டயர் கண்டிஷனும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு பார்ப்போம். ஸோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 24,800 சில்லரை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஆனால் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக நம்ம மீட்ரு வந்து வேலை செய்யலை. இல்லைனா இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடிருக்கோம். 3000 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஓடி இருக்குது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வயரில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து நான் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது என்ன பிரச்சனை, அது எப்படி வந்து சால்வ் பண்ணணும் எல்லாமே வந்து வீட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மைலேஜ் இப்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 45+ வந்து தருதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மைலேஜ் வீடியோ வேணால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மைலேஜ் வீடியோ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி போட்டலாம். அதுக்கப்புறம் பிரேக்கிங், ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பேட் வந்து நம்ம எவ்வளோ மாற்றிருப்போம்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேடு ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேடு வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேடு மட்டுமே நான் வந்து மாற்றிருப்பேன். அப்படியே வந்து ரியருக்கு வந்தோன்னா ரியர் டிஸ்க் பேடு தான் எனக்கு வந்து ரொம்பவே இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து 3வது பேடுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 3வது பேடா 2வது பேடான்னு கரெக்டாக தெரில, ஆனால் 3 பேடுக்குள்ளே தான் இருக்கும். 2வது பேடு தான் நினைக்கிறேன். இது வந்து 2வது பேடு வந்து மாற்றிருக்கோம். ஸோ பைக் எடுக்கும் போது அதில் இருக்க பேடு ஸ்டாக் பேடு, அது இல்லாமல் இது வந்து 2வது பேடு வந்து பின்னாடி வந்து மாற்றிருக்கோம். ஸோ பின்னாடி வந்து அந்தளவு வந்து தேய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பேடு மாற்றியே ஒரு 4-5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்குமே இவ்வளோ தான் வந்து தேஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் ஃப்ரண்ட் பேடு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தேஞ்சது. மழை நேரத்தில் சொல்லவே தேவைன்னா ரொம்பவே வந்து இதாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டயர்ஸ் எல்லாமே மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இந்த ஒரு பார்ட் வந்து எல்லா அப்பாச்சியுமே வந்து வெளுத்து போகுது. ஸோ கலர் வந்து ஃபேடாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம வந்து பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் விசிபிலிட்டிஸ் தான். ஸோ ரொம்பவே பிடிச்சதுன்னே சொல்லலாம். மெயினான ஒன்று இதில் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்சர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து எல்லோஸ் ஆயிரும் பல்சர்லாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகுது. இனிமேல் பார்த்திங்கன்னா ஷோரூம்லேருந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து இருக்குது. அதே நேரத்தில் இந்த மஞ்சள் ஆகலை, ஸோ அந்த எல்லோவாக ஆகும், அது மாதிரி ஆகலை. அதுக்கப்புறம் இந்த லைட்டோட ரிவ்யூ வேணால் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். நான் வந்து கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நைட்டில் வந்து எப்படி வந்து விசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம்.
ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து பார்க்க வேண்டியது செயின் ஸ்ப்ராக்கெட். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வண்டியில் வந்த செயின் ஸ்ப்ராக்கெட் தான். இன்னும் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து மாற்றலை, ஆனால் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து அவுட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. அதில் செயின் ஸ்ப்ராக்கெட்டு லைஃபாக முடிஞ்சு போச்சு, இதுவும் மாற்றி தான் ஆகணும். ஸோ நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ டயர், செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 கிட்ட வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் டயருக்கு. செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 1000 சில்லற, ஒரு 2000. ஸோ ஒரு 7000 கிட்ட டயருக்கும் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு மட்டுமே இப்போ வந்து நம்ம வைக்கணும். பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்தப்போ எப்படி இருந்ததோ சிங்கிள் டச் ஸ்டார்ட், அது இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் ஆகுது. இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நியூட்ரு பண்ணிக்கலாம், காட்டுறேன் பாருங்கள். அதே சிங்கிள் டச் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாலும் அந்த சிங்கிள் டச் ஸ்டார்ட்டில் வந்து ஸ்டார்டர் வந்து ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருன்னே சொல்லலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்போம், 4.5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு வந்து கேட்க போகிறோம். ஸோ வாங்க த்ராட்டில் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வந்து இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இன்ஜின் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் வைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கும். இது வரைக்கும் நல்லா தான் ஓடி இருக்குது. இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரீசெண்டாக கிடையாது, வண்டி வாங்கி ஒரு 3 சர்வீஸ்க்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணுற என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா ஷெல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து அந்த ரிவ்யூ பார்க்கணுன்னா நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம் சர்வீஸ் வீடியோலாம். ஸோ அதில் வந்து பார்த்தாலே தெரியும். இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஷெல் அட்வான்ஸ் 10W40. ஸோ அந்த ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், செமி சிந்தட்டிக் ஆயில். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து சும்மா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இவ்வளோ தூரம் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனாலும் ஹீட் வந்து பெரிய அளவு இல்லை. லாங் ட்ரைவ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து செம. ஸோ இன்ஜின் ஹீட்டிங் வந்து ரொம்ப பெரிய அளவு வந்து இருக்காது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த சைலன்சர்லாம் வந்து பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரஸ்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம். இது எப்படியே விட்டோன்னா சைலன்ஸில் வந்து ஹோல்ஸ் விழுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அதை வந்து ரெடி பண்ணோம். பெயிண்டிங் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வால்வ் நாய்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வண்டி வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட வால்வ் நாய்ஸ் இது மாதிரி வந்து இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது. ஸோ இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்த பிளேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. ஸோ இந்த வியூ பார்க்கவே செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மி. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் வந்து பிரேக் பேட் மாற்றிட்டு நீங்கள் வந்து ஓட்டினாலே போதும். ஸோ பெரிய அளவு எந்த ஒரு செலவும் வந்து வைக்கலை. ஸோ இந்த 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இது வரைக்கும் எந்த செலவும் வைக்கல. ஸோ கிட்டத்தட்ட இப்போ கிலோமீட்டர் வந்து நம்ம 30,000 கிட்ட ரீச் பண்ணனால பார்த்திங்கன்னா இப்போ டயர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் இதுமாதிரி மாற்றுற செலவு வந்து வரும். ஸோ இந்த சர்வீஸ்லாம் பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட திருப்பி இன்னொரு 3-4 வருஷத்துக்கு நம்ம எந்த ஒரு கை வைக்க வேண்டிய வேலை, ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும். ஆயில் மாற்றிட்டு இது மாதிரி இருந்தாலே போதும். ஸோ பெரிய அளவில் வந்து எந்த ஒரு செலவும் வந்து வைக்கல வண்டி. ஸோ இந்த சீட் கவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாற்றணும். ஸோ ரொம்ப அடுத்து மேஜராக எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த சீட்டு தான். ஸோ ரொம்ப லாங்கான சீட்டு. ஸோ நல்லாவே இருக்கும். இல்லை ஒரே ஒரு குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்க மாத்திரனே சொல்லலாம், விக்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. இந்த சீட் கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் சீட் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து வித்து வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லென்த்தும் கம்மி, வித்தும், அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உட்காரும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி குஷனிங்லாம் வந்து நல்லாயிருக்கும். ரைடருக்கு பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுள்னே சொல்லலாம். இந்த சீட்டு கவரை தான் வந்து மாற்றணும். ஸோ இத்து போய் பிஞ்சு போய் கிடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சீட்டு கவரை மாற்றிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கேளுங்க. நான் கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இப்போதைக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த ஏபிஎஸ் கேபிள் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு காட்ட மாட்டேங்குது. நான் வந்து அதை ரைட் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். அப்புறம் பிரேக்கிங் மற்றபடி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ரீசெண்டாக இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வாப்ளிங் ப்ராப்ளம் வந்து இருந்தது. அது வந்து சரியாயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி ஒரு தேர்த்து வந்து வண்டியை வந்து உள்ளே விட்டான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. திருப்பி அந்த கோன் செட்டை மட்டும் லைட்டாக கழட்டிட்டு கொஞ்சம் டைட் வச்சா சரியாயிருன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.